எங்கள் அண்ணாவோட குழந்தைக்கு வந்துட்டு நாங்கள் 56வது நாள் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஃபுல் விலாக் நான் இப்போ வரைக்கும் நான் எதுவுமே பண்ணலை. ஸோ இதுதான் வந்துட்டு லாஸ்ட். இன்னைக்கு நம்ம vlogல வந்து அச்சுக்குட்டியும் வந்திருக்காங்க. ஹாய் ஹாய். என்னைய வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. ஸோ நான் லாஸ்ட் வீடியோலயே சொல்லியிருந்தேன் வந்துட்டு நாங்கள் குருவாயூர் போயிட்டு வந்ததும் அடுத்த நாள் வந்து எங்கள் வீட்டில் இன்னொரு ஃபங்க்ஷன் இருந்ததுன்னு சொல்லிட்டு. அது என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா வந்து அண்ணாவோட குழந்தையோட நூலுக்கெட்டாக இருந்தது. எங்கள் இதில் வந்துட்டு குழந்தை பிறந்து 28வது நாள் இல்லைன்னா 56வது நாள் வந்து நூலுக்கெட்டுன்னு ஒன்று வைப்பாங்க. அந்த அன்னைக்கு வந்து குழந்தைக்கு வந்துட்டு கருப்பு கயிறு வந்து இடுப்பில் கட்டிட்டு கருப்பு வளையல் கருப்பு பொட்டு வச்சு விடுவோம். கண்மை போடுறது தான். ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கெல்லாம் தான் நூலுக்கெட்டுன்னு பேர். அந்த அன்னைக்கே வந்து குழந்தைக்கு பேரும் வச்சுட்டு காதும் குத்திடுவோம். அந்த அன்னைக்கு எல்லாத்துக்குமே 28வது நாள் நாங்கள் பண்ணிடுவோம். எங்கள் அண்ணாவோட குழந்தைக்கு வந்து 56வது நாள் தான் நாங்கள் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா வந்துட்டு அண்ணியோட அண்ணா வந்து மேரேஜ்க்கே இல்லை, அவங்க வந்து துபாயில் இருந்தாங்க. ஸோ கரெக்டாக வந்துட்டு அவங்க வர்ற அன்னைக்கு தான் 28வது நாளாக இருந்தது. அந்த அன்னைக்கு வேண்டாம், சரி 56க்கு இருக்கட்டும், ஏன்னா மேரேஜ்க்கே இல்லைங்கும் போது ஓகே இந்த ஃபங்க்ஷனுக்காவது ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்காவது இருக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் 56வது அன்னைக்கு நாங்கள் வச்சுட்டோம். அந்த டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அச்சு வந்து ரொம்ப அழுதா, அதனால நான் அம்மா கிட்ட கொடுத்துட்டேன். அவள் பின்னாடி அம்மா கிட்ட விளையாடிட்டு இருக்கா. கரெக்டாக வந்து அச்சுக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துட்டு தான் வந்து இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்குலாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு முந்தின நாள் சண்டே இவளுக்கும் கரெக்டாக அந்த 5th மந்த்து ஸ்டார் பர்த்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ கொடுத்துடலாம், கொடுத்துட்டு வந்து அடுத்த நாள் எடுத்துகிட்டு போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு அதுக்கு முந்தின நாள் நாங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு வந்துட்டோம். இது வந்து என்னால் ஃபுல் விலாகாக எடுக்க முடியல. ஏன் அப்படின்னா நாங்கள் குருவாயூர்லேருந்து வரும்போதே வந்து பவர் கட்டு, மழை நல்லா. ஸோ சாப்பிட்டு தூங்கிட்டோம். காலையில் 7:30க்கு தான் எழுந்திரிச்சோம். 9:30 to 10:30 தான் வந்துட்டு ஃபங்க்ஷனே. கரெக்டாக இங்கே ஹரிபரியாக கிளம்பி அங்கே போகிறதுக்கு என்னால் வீடியோலாம் எடுக்கவே முடியலை. ஸோ அங்கே போயிட்டு அந்த ஃபங்க்ஷன் நடந்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோ கிளிப்ஸ்லாம் நான் வந்து கண்டிப்பாக ஆட் பண்ணுறேன். நூலுக்கெட்டு அப்படின்னா என்னன்னு சொல்லணும்னு நினச்சேன், அதை நான் சொல்லிட்டேன். ஸோ இந்த நூலுக்கெட்டு அப்படிங்கிறது வந்து குழந்தையோட அப்பா இருக்காங்களா, அவங்களோட கூட பிறந்தவங்க அக்கா தங்கச்சி இவங்க தான் யாராவது பண்ணணும். இந்த சடங்கு எல்லாமே வந்து இந்த இடுப்பில் கருப்பை கயிறு கட்டி விடுறது இது எல்லாமே. அக்கா தங்கச்சி இல்லை அப்படின்னா வந்துட்டு அந்த அப்பாவோட அம்மா குழந்தையோட பாட்டி அவங்க பண்ணி விடலாம். அச்சுக்கு காது குத்தலை, ஏன்னா வந்து அச்சுவோட அப்பா வந்துட்டு இல்லை அவளுக்கு வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காது குத்தலை. ஜுவல்லரி ஷாப்பில் தான் போய் பெயின் இல்லாத மாதிரி குத்தணும்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நாங்கள் குத்தலை, அண்ணாவோட குழந்தைக்கு குத்துனாங்க. ஸோ ஃபோட்டோ வீடியோ கிளிப்ஸும் நான் வந்து இதில் ஆட் பண்ணுறேன், பாருங்கள்.
கண்டிப்பாக நெக்ஸ்ட்டாவது ஒரு நல்ல vlog பண்ணுறேன். நான் பண்ணணும்னு நினைப்பேன். பட் என்னால் நான் ஒரு சில டைம் மறந்துடுறேன். சம் சிச்சுவேஷன் என்னால் வந்துட்டு வீடியோ எடுக்க முடியலை. கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு வந்து ஒரு நல்ல vlog-ஆ நான் உங்களுக்கு எடுத்து அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.